வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பியில் ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 3யோட டாபிக் வைஸை தான் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். இது வந்து 2வது பார்ட்டு. முதல் பார்ட்டு முன்னாடியே முடிஞ்சது. சரிங்களா? இப்போது டாபிக் உள்ள போகலாம். 2005 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள். சரிங்களா? டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நாட்டிலேயே முதலாக மாதிரி நீதிமன்றத்தை அமைப்பாரு. எங்கன்னா சட்ட பல்கலைக்கழகத்துல அம்பேத்கர் வந்து பண்ணுவாரு மாதிரி நீதிமன்றம். சார்க் அமைப்பின் 8வது நாடாக ஆப்கானிஸ்தான் சேர்க்கப்படும். இதுக்கு முன்னாடி இருந்தது 2005க்கு முன்னாடி வந்து 7 நாடுகள் தான் இருக்கும் சார்க்ல. இது 8வது நாடா ஆப்கானிஸ்தான் சேர்க்கப்படும். அடுத்தது பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ரஷ்ய நாட்டின் மாஸ்கோ பல்கலைக்கழகம் கௌரவ பேராசிரியர் பட்டம் வழங்கியது. எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் என்ன பட்டம் வழங்கியது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது 2006 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள். சூரிய மண்டலத்தின் கடைசி கோளான புளூட்டோவிற்கு நியூ ஹொரைசன்ஸ் விண்கலத்தை அமெரிக்காவின் நாசா ஏவுதல். அதாவது புளூட்டோவுக்கு வந்து ஒரு விண்கலம் ஏவப்பட்டது. அது அமெரிக்காவின் நாசாவால் ஏவப்பட்டது. சரிங்களா? இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன வருஷம் கேட்கலாம். அது வந்து எதுக்காக, எந்த கோளுக்காக நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். என்ன விண்கலம் பேரு என்ன அப்படின்னு கேட்கலாம். உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் கீத் சேத்தி கைப்பற்றி சாதனை படைத்தது வந்து 2006 தான். யாரு? கீத் சேத்தி. அடுத்து ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் G8 உச்சி மாநாடு நடைபெற்றதும் 2006 தான். ஓகேங்களா? வடகொரியா அணுகுண்டு சோதனை முதலில் நடத்தியது. இதற்கு முன்னாடி 2006க்கு முன்னாடி அணு சோதனை நடத்திய நாடுகள் வந்து 7 இருந்தது. கடைசியாக சேர்ந்த நாடு வந்து வடகொரியா. எப்போ? 2006ல் சேர்ந்தது வடகொரியா. தமிழகத்தில் இந்து சமய கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற நடைமுறை வந்து A.K. ராஜன் தலைமையில் உயர்நீதிமன்ற குழு அமைக்கிறது. அதாவது எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவுடைய தலைமை யாருன்னா A.K. ராஜன். முஸ்லிம்களின் சமூக பொருளாதார கல்வி நிலை பற்றி ஆராய டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ராஜிந்தர் சச்சார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்தது. யாருன்னா மத்திய அரசு நியமித்தது. ஓகேங்களா? அடுத்தது டிசம்பர் 31 தமிழக அரசு மருத்துவத்தில் வருமுன் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டனா 2006 டிசம்பர் 30. இந்த திட்டங்கள் அது யார் காலத்துல கொண்டு வந்தது, எதற்காக கொண்டு வந்தது, எதுக்காக குழுக்கள் கொண்டு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அக்ரூட்டா பார்க்கறது நல்லது. ஓகேங்களா? 2007 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள். 8வது ஐநா பொதுச் செயலராக தென்கொரியாவை சேர்ந்த பான் கி மூன் பதவியேற்பு. பான் கி மூனுடைய பதவியேற்பு எப்போ அப்படின்னா 2007. இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா அன்டோனியோ குட்ரோஸ். அவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அன்டோனியோ குட்ரஸ். ஓகேங்களா? இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் மதிப்பு கூடுதல் வரி, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து அமுல்படுத்தப்பட்டது 2007. சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டதும் 2007 தான். கொல்கத்தா, மும்பை, சென்னை பல்கலைக்கழகங்களை தொடங்கியதை முன்னிட்டு 150வது ஆண்டு விழா. இந்த பல்கலைக்கழகங்கள் 1857 தொடங்கப்பட்டது. G8 நாடுகளின் உச்சி மாநாடு ஜெர்மனியில் உள்ள ஹெலிஜெண்டம் என்ற நகரில் வந்து நடைபெற்றது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு குறிப்பிட்ட மாநாடுகள் நிறைய நடக்கும். அதில் வந்து எந்த மாநாடு எங்கே நடைபெற்று அதுக்கு தலைமை யாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. ஐநா பொதுச்சபை ஒவ்வொரு ஆண்டும் 2007 முதல் அக்டோபர் 2ஆம் தேதியை, அதாவது காந்திஜியோட பிறந்த நாளை சர்வதேச வன்முறை எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை தான் வந்து என்னன்னு நம்ம சொல்றோம்னா சர்வதேச வன்முறை எதிர்ப்பு தினம்.
தெரியும். மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை தான் வந்து சர்வதேச வன்முறை எதிர்ப்பு நாளா கொண்டாடுறாங்கன்னு தெரியும். ஆனா, அது எந்த வருஷம் முதல் ஓகேங்களா? 2007 முதல் ஐநாவின் அங்கமான யுனெஸ்கோ ஆவண கலாச்சார பட்டியலில் ரிக்வேதத்தை சேர்த்ததும் வந்து 2007ஆம் ஆண்டு தான். உலகின் மிக நீளமான கடல் பாலமான நீங்போ துறைமுகம் எங்க இருக்கு? சீனாவில் இருக்கு, ஷாங்காய் நகர்ல இருக்கு. இது வந்து கட்டப்பட்டதும் 2007 தான். டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டைக்கு உலக பாரம்பரிய சின்னம் என்ற அந்தஸ்தை ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு கொடுத்ததும் 2007 தான். அதே மாதிரி தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோவில், இந்த அஜந்தா எல்லோரா இந்த மாதிரி வந்து யுனெஸ்கோ வந்து எப்போ பாரம்பரிய சின்னமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பாருங்க. ஜிகே கொஸ்டின்ல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சமச்சீர் கல்வி முறை குறித்து முத்துக்குமரன் கமிட்டி வந்து நியமிக்கப்பட்டது 2006ல. இது 2007ல அறிக்கை அரசிடம் சமர்ப்பித்தது. சமச்சீர் கல்வி முறை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2007ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த சமச்சீர் கல்வி முறைக்கு வந்து கமிட்டி ஒன்று அமைச்சிருப்பாங்களே, அதனுடைய தலைவர் யாரு, யார் தலைமையில் அமைக்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து தமிழக அரசின் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி தினமாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசு முடிவு செய்தது எப்போ அப்படின்னா 2007ல தான். ஓகேங்களா? இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் பெண் குடியரசுத் தலைவர் என்ற சாதனையை படைத்த பாத்திமா பட்டேல் இவங்க வந்து 2007ல தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக தொகுதிகள் அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம் மாற்றி அமைக்கப்பட்டது 2007ல தான். சென்னையில் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அமைக்க அடித்தளம் போட்டதும் வந்து 2007ல தான். முதல்ல G20 உலகக்கோப்பையை வந்து இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்தது 2007ல தான். 2007ல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இப்போ வந்து அப்டேட் முதல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. 2008ல் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் 7வது மாநகராட்சியாக திருப்பூரும் 8வது மாநகராட்சியாக ஈரோடும் செயல்பாட்டிற்கு வந்தது. தமிழகத்தில் 7வது மாநகராட்சி வந்து திருப்பூர், 8வது மாநகராட்சி ஈரோடு. வாட் வரி அல்லது மதிப்பு கூடுதல் வரி அப்படிங்கிறது அமுல்படுத்தப்பட்ட கடைசி மாநிலம் உத்தரப்பிரதேசம். குடியரசுத் தலைவரின் சம்பளம் வந்து 1 லட்சமாகவும் துணை குடியரசின் சம்பளம் வந்து 85,000ஆகவும் உயர்த்தப்பட்டது 2008ல. இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில வன ஆணையம் அமைக்கப்பட்டதும், வன ஆணையம் மத்தியில இருக்கும், ஆனா முதல் முறையாக வந்து அமைக்கப்பட்டது 2008ல தான். தென்னிந்தியாவில் முதலாக கர்நாடகா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிறந்ததும் வந்து 2008ல தான். இதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கல. இந்தியாவின் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னை அருகே கானத்தூர் கிராமத்தில் திறக்கப்பட்டது. சென்னை அதாவது கடல்சார் பல்கலைக்கழகம் ஓகேங்களா? எங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்துல கானாத்தூர் அப்படிங்கிற இடத்துல திறந்து வச்சாங்க. கிராமத்தில். சீனாவில் பெய்ஜிங்கில் 2008ல் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் பகுதியை இந்திய ஹாக்கி அணி இழந்தது. பாருங்க, இது ரொம்ப எந்த வருஷம் இழந்ததுன்னா 2008ல. G8 நாடுகளின் மாநாடு ஜப்பானில் ஹொக்காய்டோ தீவில் நடைபெற்றது. ஓகேங்களா? G7வது மாநாடு முன்னாடி பார்த்தோம். இது வந்து 2008ல. வேலூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஓகேங்களா? சீனாவில் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற 29வது ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய வீரர் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றது 2008ல. இந்த விளையாட்டு வீரர்கள் எந்த போட்டியில என்ன பதக்கம் வாங்கினாங்கன்னா ஜிகே கொஸ்டினுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றதும் இதுவே முதல் முறை. யாருன்னா அபினவ் பிந்த்ரா. அமெரிக்க நீச்சல் வீரர் பெல்ப்ஸ் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் 8 தங்கம் வென்று உலக சாதனை படைத்தார். 8 தங்கம் வென்று உலக சாதனை படைத்தவர் வந்து அமெரிக்க நீச்சல் வீரர் பெல்ப்ஸ். பெய்ஜிங்கில் நடைபெற்றது. பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் 9.69 வினாடிகளில் கடந்து தங்கம் வென்ற புதிய உலக சாதனையை அவர் படைத்தார். அமெரிக்க வீரர். ஜமைக்கா வீரர் உசைன் பெல்ட் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளின்
நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் கிலோ அரிசி ₹1 வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. ஓகே. இதுல ஒரு சின்ன திருத்தம் பாருங்க. பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி 100 மீட்டர் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் 9.69 வினாடிகளில் கடந்த தங்கம் வென்ற உலக சாதனை படைத்தவர் ஜமாய்க்கா வீரர் உசைன் போல்ட். ஓகேங்களா, இதோட இருக்கும். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளின் நூற்றாண்டு விழாவை செப்டம்பர் 5 1 கிலோ அரிசி ₹1 வழங்கப்பட்டது 2008 இருந்துதான். ஓகேங்களா, ஆனா இப்போ இலவசமா கொடுக்கறாங்க. தமிழகத்தின் 32வது மாவட்டமாக திருப்பூர் உதயமானதும் ஜெர்மனியின் பான் நகரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற தமிழக வீரர் விஸ்வநாத் ஆனந்த். இதன் மூலம் உலக செஸ் சாம்பியன் கோப்பையை 3வது முறையாக அவர் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது 2009 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை ஹிந்துஸ்தானி பாடகர் பண்டிட் பிம்சன் ஜோஷி வாங்குவாங்க. லோக்சபாவிற்கு முதல் பெண் மற்றும் தலித் வகுப்பினை சேர்ந்த மீரா குமார் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதும் 2009 தான். தேசிய அளவிலான எண் ஆணையத்தின் தலைவராக நந்தன் எம் நீலகேணி நியமனம் செய்யப்பட்டதும் 2009 தான். ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கர் விருதையும் இப்பதான் வாங்குவாரு. சரிங்களா, 2009. மார்க்சோஸ் விருதினை தீப் ஜோதி இந்தியாவை சேர்ந்தவர் இவங்க பெறுவாங்க. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயரை மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு சட்டம் அப்படின்னு மாற்றதும் 2009 தான். சரிங்களா, வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்திரா காந்தி அமைதி விருது வழங்கப்பட்டதும் இந்த வருஷம்தான். சரிங்களா, வழங்குவதும் இந்த வருஷம்தான். LTTE அமைப்பினை இலங்கை அரசு ஒடுக்கியதும் 2009 தான். சரிங்களா, 15வது நாம் மாநாடு எகிப்தில் ஷர்மல் ஷேக் நகரில் கூடியது 2009 தான். மிஸ் யூனிவர்ஸ் ஆக ஸ்டோபினியா பெர்னான்ஸ் தேர்வு செய்யப்பட்டதும் இந்த வருஷம்தான். வேதியியலுக்கான நோபல் பரிசினை அமெரிக்காவால் இந்தியர் வெங்கட் ராமகிருஷ்ணன், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, வெங்கட் ராமகிருஷ்ணன் பெற்றதும் 2009 தான். அமைதிக்கான நோபல் பரிசினை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பெற்றதும் 2009 தான். மிஸ் வேர்ல்டாக கெய்னோ ஆல்டோரினோ ஐநா சபை தேர்வு செய்யப்பட்டதும் இப்பதான். ஓகேங்களா, அடுத்தது பருவநிலை மாற்றம் மாநாடு. பருவநிலை மாற்றம் மாநாடு நடைபெற்றது எங்க அப்படின்னா கோபன்ஹெகன்ல, அதாவது டென்மார்க்ல நடைபெற்றது 2009 தான். ஆஸ்திரிய ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய ஜோடி மகேஷ் பூபதி ஜானியா மிர்சா. இது ஏதோ ஒரு கொஸ்டின்ல நான் பார்த்தேன். 2019 PGTRBலயா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் இருந்தது. சரிங்களா, ஐசிசி நடத்தும் டிவென்ட் உலக கோப்பை கிரிக்கெட் பாகிஸ்தான் வென்றது 2009. இப்போ 2010 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிப்ரவரி 2010 கனடாவில் நடந்தது. சச்சின் டெண்டுல்கர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலாக இரட்டை சதம் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக அடித்தது இப்பதான் 2010. எந்த அணிக்கு எதிராக அடித்தார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிற்கு. பிப்ரவரி 20, 2010 ஆண்டுக்கான மதர் தெரசா வாழ்நாள் சாதனையாளர் விருதினை சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்தாங்க. எப்போ? 2010 பிப்ரவரி 24. உலக கோப்பை ஹாக்கியில் ஆஸ்திரியா வென்றதும் 2010 தான். அதாவது இந்த விளையாட்டு போட்டிகள் மூலம் நிறைய வீரர்கள் எப்ப பதக்கம் வாங்கினாங்க, எந்த நாட்டுல விளையாண்டது, என்ன போட்டி, இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். தெலுங்கானா தனி மாநில கோருதல் பிரச்சனையை ஆராய நீதிபதி PN ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில் ஒரு குழு ஒன்றினை மத்திய அரசு நியமித்தது 2010. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 2010 மார்ச் 9 ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது.
மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெற்ற 3வது டுவெண்டி உலகக்கோப்பினை இங்கிலாந்து வென்றதும் 2010 தான். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை 4வது முறையாக தமிழகத்தை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் வந்து 2000, 2007, 2008, 2009 அவர் தான் வென்றார். 4 முறை வென்றிருக்காரு. 2010 FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. முதலாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில், அதாவது தமிழ்நாட்டில் நடைபெற்றது 2010. ஜூன் 23 to 27 3வது நிதி குழு தலைவராக விஜய் கேல்கர் நியமனம். சில பொதுவான வரலாற்று செய்திகள் இருக்கு பாருங்க. இதில் வந்து பெண்கள் வந்து முதன்மையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி இருக்கும். இப்போ இயர் வைஸ் பார்த்தோம். இதுக்கு மேலே வந்து பொதுவான வரலாற்று செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை வந்து முதலில் எழுப்பியவர் வந்து செண்பகராமன் பிள்ளை. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஆனால் இதை பயன்படுத்தியவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேருவின் சிலையை அமைத்து கௌரவப்படுத்திய அந்நிய நாடு எது அப்படின்னா ஜெர்மன். சிலை வந்து எங்க இருக்கு அப்படின்னா ட்ரெஸ்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. அவ்வை இல்லம் தொடங்கி நடத்தியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எப்போ தொடங்கினார்? 1909. சென்னை மாகாணத்தின் முதலில் மது விலக்கை அறிமுகப்படுத்தியவர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி அப்படின்னு நாம் அழைப்போம். இல்லை, காந்திஜி நடத்திய பத்திரிகைகள் வந்து இந்தியன் ஒப்பீனியன், ஆல்ரெடி தெரியும், காந்திஜியில பார்த்துருக்கோம். அடுத்தது ஹரிஜன், நவஜீவன், யங் இந்தியா. இந்த இந்தியன் ஒப்பீனியன் தான் ஃபர்ஸ்ட் 1907 எங்க தொடங்கினாரு? தென் ஆப்பிரிக்கா. இதெல்லாம் இந்தியாவில் தொடங்கின பத்திரிகைகள். சில நாட்குறிப்பு என்ற நூலை எழுதியவர் ஜெயப்பிரகாஷ் நாராயண். ஓகேங்களா. காந்தி சபர்மதியில் உள்ள இடம் வந்து காந்தி சமாதி உள்ள இடம் வந்து ராஜ்காட். நேரு சமாதி உள்ள இடம் வந்து சாந்திவனம். சாஸ்திரி சமாதி அமைந்துள்ள இடம் வந்து விஜய்காட். ஓகேங்களா. இதனுடைய இடம்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பெண்கள். முதல் பெண்கள் யார் யாருன்னு பார்க்கலாங்களா. யார்? முதல் பெண் வழக்கறிஞர் வந்து திருமதி ரஜினா குப்தா. முதல் பெண் மேயர் யாரு? சுலோச்சனா மோடிஷா. முதலில் தேர்தலில் பங்கு கொண்டவர் வந்து கமல் தேவி சண்டோபாத்யாயா. முதல் பெண் முதலமைச்சர் சுதேஜா கிருபாலினி. முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு. கவிக்குயில், உங்க பேர் கவிக்குயில். சென்னையில் முதல் பெண் மேயர் தாரா செரின். மகேச விருது பெற்ற முதல் பெண் வந்து MS சுப்புலட்சுமி பாடகர். முதல் பெண் பைலட், ஓகேங்களா, ஹர்பீட் அலுவாலியா. முதல் இளம் பெண் பைலட் பாருங்க, முதல் இளம் பெண் பைலட் நிவேதியா பாசின். அடுத்தது முதல் பெண் ரயில் ஓட்டுநர் யாரு? சுரேகா யாதவ். முதல் பெண் நீதிபதி அண்ணா சாண்டி. முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி லைலா சேத். ஓகேங்களா. முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி செல்வி பாத்திமா பிவி. அடுத்தது ஐநா சபையின் தலைமை பதவியேற்ற பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட் 1953. இந்தியாவில் முதல் பெண் பத்திரிகையாளர் சுவர்ணகுமாரி தேவி. முதல் பெண் ஓட்டுநர் யாரு? வசந்தகுமாரி. முதல் மாநில சட்டமன்ற பெண் சபாநாயகர் ஷானா தேவி. முதல் பெண் தலைமை தேர்தல் கமிஷனர் பாருங்க VS ரமாதேவி. அதிக காலம் ராஜ்யசபா துணை தலைவராக இருந்த பெண் வந்து நஜிமா ஹப்துல்லா. ஓகேங்களா. மிக அதிக வயதில் பிரதமரானவர் மொராஜி தேசாய். ஓகேங்களா. மிக இளம் வயது பிரதமர் ராஜீவ் காந்தி. முன்னாடி இதை பார்த்துருக்கோம். இவர் வந்து INC அதாவது காங்கிரஸ். இவர் வந்து
காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர். சத்தியத்தை தேடி என்ற சுயசரிதையை எழுதியவர் வந்து டாக்டர் ஜாகிர் ஹுசைன். காந்தியோட சுயசரிதை என்னது? சத்திய சோதனை. காந்தி நடத்திய ஹரிஜன் என்ற பத்திரிகைக்கு பொருளுதவி செய்தவர் ஜி.டி. பிர்லா ஆவார். ஓகேங்களா? இந்தியாவில் முதல் நெருக்கடி நிலைமை 13 செப்டம்பர் 1948 ராஜாஜி பிரகடனப்படுத்தினார். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை மே 18, 1974 ராஜஸ்தானில் உள்ள பொக்ரானில் செய்யப்பட்டது. இது வந்து இந்திரா அதாவது இந்திரா காந்தியோட காலம். ஓகேங்களா? இரண்டாவது சோதனை மே 11, 13 1998 ஆகிய நாட்களில் செய்யப்பட்டது. இது வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் காலம். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் செய்தித்தாளான பெங்கால் கஜெட்டை ஜேம்ஸ் அகஸ்டஸ் விக்கி 29 ஜனவரி 1780 தொடங்கினார். இது யாருடைய காலம்? இந்த இயரை பார்த்தோன்னே காலத்தை கணிச்சிடணும். இவர் யாருடைய காலம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் உடைய காலம். வ.உ.சி. வாங்கிய கப்பல்களின் பெயர்கள் வந்து எஸ்.எஸ். கலிகோ, எஸ்.எஸ். லாவோஸ் அப்படிங்கிறது. காந்தியை இந்த கப்பல்கள் எதுக்கும் இடையில ஓட்டப்பட்டது அப்படின்னா அதாவது ராமேஸ்வரம் டு இலங்கை வழி ஓட்டப்பட்டது. காந்தியை சுட்டு கொன்ற நாதுராம் விநாயக் கோட்சேவுக்கு 21 ஜூன் 1949 அன்று மரண தண்டனை ஊர்ஜிதமானது, அதாவது நிறைவேற்றப்பட்டது, கன்ஃபார்ம் ஆனது. எப்போ அவன் சுட்டான் அப்படின்னா 1948 ஜனவரி 30. ஓகேங்களா? அடுத்தது தமிழக அரசின் சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை அறிவித்த அன்றைய முதலமைச்சர் குமாரசாமி ராஜா. ஜாலியன் வாலாக் படுகொலையை பற்றி எழுதி அபராதம் பெற்ற 2 பத்திரிகைகள் இந்து மற்றும் சுதேசமித்திரன். இந்த மாதிரி விஷயங்களை எப்பவுமே இயர், முக்கியமான நேமு ப்ளஸ் வந்து தலைவர்கள் இதோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ வர கொஷினை வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க்காக மாற்றலாம், ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண ஜெயிக்க முடியும். சரிங்களா? தமிழ்நாட்டில் மேல் சபை ஒழிக்கப்பட்டது அக்டோபர் 31, 1986. ஓகேங்களா? எம்ஜிஆர் காலத்துல 1857 ஆண்டு சுதந்திர போர் பற்றி வி.டி. சவார்கர் எழுதிய நூல் வந்து எரிமலை. இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் எழுதிய மொழி வந்து மராட்டி. இந்தியாவிற்கு கொடியை வழங்கி இந்திய புரட்சியின் தாய், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, தாய் எனப்படும் மேகம் காமா அவங்க இருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜியின் தனி காரிய தரிசியாக இருந்தார். ஓகேங்களா? புரட்சிகளின் தாய் அவங்க. ஓகேங்களா? அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கிய சாந்தி நிகேதன் பள்ளி பின்னாளில் விசுவபாரதி பல்கலைக்கழகமாக பரிமாணம் பெற்றது. ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவின் முதலில் லாட்டரி சீட்டை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஒரிசா. எப்போ? 1948. அடுத்தது கேரளா. ஓகேங்களா? 18 நவம்பர் 1964 அன்று புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதற்கு முன் சிங்கம் தேசிய விலங்காக இருந்தது. ஓகேங்களா? லெனிபோர்ட்டன்டிரி என்ற பூரண அதிகாரம் பெற்ற இந்திய கவர்னர் யாரு அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு, இந்திய கவர்னர் ஜெனரல். ஏப்ரல் 1, 1957 அன்று புதிய நாணயமான நயா பைசா அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போ அந்த நயா பைசாலாம் நாம இப்போ பார்க்க முடியாது. பதான் கல்வி இயக்கம், ஹிஜ்ரத் இயக்கம் தொடங்கி தேசிய பக்தியை வளர்த்தவர் வந்து கான் அப்துல் காபர் கான். இவர் வந்து எல்லை காந்தி. இந்த நேமை பார்த்தாவே அவரை பற்றிய விஷயங்கள் வெளியில வந்ததுன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஜீவன் ஸ்மிருதி என்பது ரவீந்திரநாத் தாகூரின் சுயசரிதை. பாருங்க, ஒவ்வொருத்தருடைய சுயசரிதை நேம் இருக்கு பாருங்க.
ஜீவன் ஸ்மிருதி. இந்திய தேசிய கொடி பார்சிபகன் சதுக்கத்தில் 1906 சுரேந்திரநாத் பானர்ஜியால் முதலில் ஏற்றப்பட்டது. எப்போ? 1906 சுரேந்திரநாத் பானர்ஜியால் ஏற்றப்பட்டது பார்சியன் சதுக்கத்தில். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் கட்டப்பட்ட முதல் கப்பல் SS ஜலஜா கட்டப்பட்டது. எங்க? விசாகப்பட்டினத்தில் 1952 கட்டப்படுது. கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்திய தேசிய வரைபடத்தை முதலில் தயாரித்தவர் அன்விலி என்ற பிரெஞ்சுக்காரர் ஆவார். நம்மளுடைய தேசிய வரைபடத்தை நாம பண்ணல, இவங்க அன்விலி தான் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்களா? தாகூர் எழுதிய கீதாஞ்சலியை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தவர் ஸ்டர்ஜ் மூர் என்ற ஆங்கில கவிஞர். இதற்காக கீதாஞ்சலி ஸ்வீடன் மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? தாகூர் எழுதிய கீதாஞ்சலியை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தவர் ஸ்டார்ஜ் மூர் என்ற ஆங்கிலேய கவிஞர். இதற்காக கீதாஞ்சலி ஸ்வீடன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஹரிஜன் என்ற சொல்லை தடை செய்த மாநிலம் மத்திய பிரதேசம். ஓகேங்களா? 13 ஜனவரி 1948 இந்து முஸ்லிம் ஒற்றுமை கோரி காந்தி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். காந்தி மேற்கொண்ட கடைசி உண்ணாவிரதம் இதுதான் 1948 ஜனவரி 13. ஓகேங்களா? அடுத்தது இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்வீடன் போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட புரட்சி வீரர் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியா மாஜினி என போற்றப்பட்டார். யாருன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. விடுதலை போராட்டத்தின் முதுபெரும் தலைவி எனப்படும் புரட்சி வீராங்கனை அருணா ஆசப் அலி. இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னாவை பெற்ற முதல் தேசபக்தர் கோவிந்த வல்லபந்து. வருடம் 1957 அவருக்கு கொடுத்திருப்பாங்க. தன் வயதை ஒத்த சிறுவர் சிறுமிகளை கொண்டு சிறு வயதில் அன்னை இந்திரா காந்தி உருவாக்கிய அமைப்பு வானர சேனை ஆகும். பாருங்க, இந்திரா காந்தி சிறு வயதிலேயே ஒரு வானர சேனையை உருவாக்கியிருக்காங்க. வங்காளத்தை பிரித்த கர்சன் பிரபுவை கொன்றுவிட்டு லண்டனில் மரண தண்டனை பெற்ற வீரர் மதன்லால் திங்கரர். டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை கட்டியவர் சர் எட்வின் வேன்சிர் லூட்னஸ் என்பவர் ஆங்கிலேயர். ஜனாதிபதி மாளிகை கட்டியது சர் எட்வின் வேன்சிர் லூட்டியன்ஸ். ஆங்கில அதிகாரியை சுட்டு கொன்ற குதிராம் போஸ் அவரது வயது 15. இவரே சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக குறைந்த வயதில் தூக்கிலிடப்பட்டவர் குதிராம் போஸ். எத்தனை வயது? 15 வயது. சிட்டகாங் ஆயுத கிடங்கை கொள்ளையடித்த சூர்யா சென் 12 ஜனவரி 1934 தூக்கிலிடப்பட்டார். காந்திஜியின் அரசியல் குரு எனப்படும் கோகலேவை குருவாய் ஏத்துக்கிட்டாரு காந்திஜி. ஆனா மகாதேவ் ரானடே கோகலேவோட குரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மகாதேவ் ரானடேவ் தான், அப்புறம் கோகலே, அப்புறம் காந்தி. ஓகேங்களா? ஹைதராபாத்தை இந்தியாவுடன் இணைக்க பட்டேல் எடுத்த நடவடிக்கை ஆபரேஷன் போலோ. ஓகேங்களா? இதற்கு தலைமை தாங்கிய தளபதி ஜெனரல் JN சௌத்ரி ஆவார். இது எப்ப நடைபெற்றது அப்படின்னா 1948 செப்டம்பர் 13 நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என முதலில் கோரியவர் முகமது இக்பால். ஓகேங்களா? பாகிஸ்தான் என்ற சொல்லை அறிவித்தவர் ரஹமது அலி என்ற கேம்பிரிட்ஜ் மாணவர். ஓகேங்களா? பாகிஸ்தான் என்ற அப்படின்னு தனிநாடு வேணும்னு சொன்னவர் முகமது இக்பால். இவையும் ஒரு கவிஞர். பாகிஸ்தான் சொல்லை உருவாக்கியவர் ரஹமத் அலி. காங்கிரஸ் மகாசபைக்கு தலைமை வகித்த முதல் தமிழர் சேலம் ராஜகோபாலாச்சாரி. இந்திய இராணுவத்தின் முதல் படை தளபதியாக ஜெனரல் கரியப்பா பதவியேற்ற நாளாக ஜனவரி 15 இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. இராணுவ தினம் கொண்டாடுறதுக்கு யாருக்கானவாம்? ஜெனரல் கரியப்பா. ஓகேங்களா? தன் பேச்சு திறமையால் வெள்ளி நாக்கு வேந்தர் என அழைக்கப்பட்டவர் இது இல்ல, இது தப்பு. ஓகேங்களா? சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? இது 2025 PGTRB கொஷின். ஓகேங்களா? நள்ளிரவு சுதந்திரம் என்ற நூலை எழுதிய இரட்டையர் லாரி காலின்ஸ் மற்றும் டொமினிக் லேப்பியர். குஜராத் மாநிலத்தில் பாரத மாதா கோவில் போர்பந்தரில் கட்டப்பட்டது. குஜராத்தில் பாரத மாதா கோவில் இருக்கு. அது எங்க இருக்கு? போர்பந்தரில்
இருக்கு. ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் செப்டம்பர் 5 பிறந்த மற்றும் ஒரு தலைவர் வ.உ.சி. ஓகேங்களா. தமிழக சட்டசபையின் முதல் சபாநாயகர் பதவி வகித்தவர் ஜே. சிவ சண்முக பிள்ளை அவர்கள். வருடம் 1952 to 55 வரை இருப்பாரு. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை தொடங்கி வைத்தவர் தேவதாஸ் காந்தி. இவர் காந்திஜியோட மகன். இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா இன்னும் சிறப்பா இருக்கு. இதனுடைய தென்னிந்திய தலைமையகம் சென்னை. காந்தியை தேசப்பிதா என்று முதலில் அழைத்தவர் நேதாஜி. மகாத்மா என்று முதலில் அழைத்தவர் தாகூர். காந்திஜியை காந்தியடிகள் என குறிப்பிட்ட பத்திரிகைகளில் எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அல்லது திருவிகா. சரோஜினி நாயுடுக்கு கவிக்குயில் என்ற பட்டத்தை கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. சென்னை மாநகராட்சி கட்டிடத்தை கட்டியவர் ரிப்பன் பிரபு, அதாவது வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லுவோம். இன்னுமே அது ரிப்பன் மாளிகை இருக்கு. பூண்டி நீர்த்தேக்கம் அமைத்தவர் தியாகி சத்தியமூர்த்தி. டயர் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டவர் முத்து விஜய ரகுநாத முத்து ராமலிங்க சேதுபதி. இவர் சேதுபதி குடும்பத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஆங்கிலேயரிடம் பிரபு பட்டம் பெற்ற முதல் இந்தியர் சர் சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா ஆவார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட முதல் பெண்மணி மதங்கினி ஹஸ்ரா. யாரு? மதங்கினி ஹஸ்ரா. காங்கிரசுக்கு உள்ளே காங்கிரஸ் சோசலிஸ்ட் பார்ட்டி தொடங்கியவர் ராம் மனோகர் லோகியா. டிவைன் அண்ட் குவைட் என ஆங்கிலேயரிடம் கூறியவர் முகமது அலி ஜின்னா. தளபதி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் தளவாய் ராமா நாயுடு. பாருங்க, தளபதி என அழைக்கப்பட்டவர் யார்? காந்திஜியால் அழைக்கப்பட்டவர் ராமா நாயுடு. உலக தமிழ் மாநாடுகள் முதல் மாநாடு மலேசியாவில், 2வது மாநாடு சென்னை 1962, 3வது மாநாடு பாரிஸ், 4வது மாநாடு இலங்கை, 5ஆம் மாநாடு மதுரை, இது எம்ஜிஆர் காலம், 6வது மாநாடு மலேசியா, 7வது மாநாடு மொரீசியஸ், 8வது மாநாடு தஞ்சாவூர் போன்ற இடங்களில் நடைபெற்றது. இது தமிழ்லையும் இந்த கொஷின் கேட்பாங்க, அண்டு ஜிகேலையும் கேட்பாங்க, அல்லது சோசியல் சயின்ஸ் அதாவது ஹிஸ்டரியிலையும் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டேலுக்கு பர்தோலி சத்தியாகிரகத்திற்கு பின் சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் காந்திஜி. தன் மனசாட்சியின் காவலர் ஆத்மா என்று காந்திஜியால் அழைக்கப்பட்டவர் ராஜாஜி. சி.எஃப். ஆண்ட்ரூஸுக்கு தினபந்து என பட்டத்தை வழங்கியவர் சர்தார். அதாவது தினபந்து என அழைக்கப்பட்டவர் சி.எஃப். ஆண்ட்ரூஸ். ஓம்கார சாது என அழைக்கப்பட்ட தேச பக்தர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் என்ன அழைக்கப்பட்டார்? ஓம்கார சாது. இந்தியாவின் வானம்பாடி என்று சரோஜினி நாயுடுவை பாராட்டியவர் காந்தி. இந்தியாவின் வானம்பாடி யாரு? சரோஜினி நாயுடு. தேசியம் காத்த செம்மல் என்று திருவிகாவால் அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். மலைகளின் மைந்தர் என்று கோபிந்த் வல்லபந்து நேருவால் அழைக்கப்பட்டார். மலைகளின் மைந்தர் என அழைக்கப்பட்டவர் கோபிந்த் வல்லபந்து. யாரால் அழைக்கப்பட்டார்னா நேருவால் அழைக்கப்பட்டார். உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் கொடிசியா வளாகத்துல ஜூன் 23 to 27, 2010 நடைபெறும். 9வது தமிழ் இணைய மாநாடு கோவையில் கொடிசியா வளாகத்துல இதேதான் ஜூன் 23 to 27 வரைக்கும் 2010 நடைபெறும். இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தான் இதுவும் நடைபெறும். இது வரைக்கும் யூனிட் 3 UGTRBல யூனிட் 3ல் இருக்கிற டாபிக் எல்லாம் பார்த்தோம். எக்ஸ்ட்ரா முக்கியமான நிகழ்வுகள், பெண்களில் முதன்மையாக இருந்தவர்கள் யாரு எதை பற்றி சிறப்பு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். இது சுருக்கமாக ஜிகேல அல்லது தமிழில் கூட இந்த மாதிரி இது வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தமிழ் கொஷனில் கூட வரும். முக்கியமாக ஹிஸ்ட்ரியில் ஜிகேல வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனுடைய இயர், பேர், இடம் இதை மட்டும் நம்ம படிக்காம அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்போ போன 2019 வரக்கூடிய கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயர், இடம், காலம் கொஷின் கம்மியாக தான் இருக்குது. இயர் கொஷின்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது புரிஞ்சு நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த கொஷின்களை மார்க்காக மாற்ற முடியும். அதனால் நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம்னா ஈஸியாக கொஷினில் வின் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center,
Second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.